நான் இருக்கிற இடத்துலேருந்து 23 கிலோமீட்டரில் ஒரு நாசரிகஞ்சின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் எங்கள் ஹோமில் ஆர்ஃபனேஜில் வளர்ந்த ஒரு ஷைலிங்கிற பிள்ளை, ரொம்ப ஷையாக இருப்பா. அவளை நாங்கள் 5 வயசில் கொண்டு வந்து விட்டாங்க. 4 வருஷம் வளர்த்தோம். ஏன்னா 5 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா மேலே கரண்ட் விழுந்து வயர் அருந்து விழுந்து செத்து போயிட்டாங்க. அதனால் கொண்டு வந்து விட்டாங்க. அவளை நாங்கள் வளர்த்தோம் 4 வருஷம். ரொம்ப கூச்சப்படுற பெண்ணு. 4 வருஷம் வளர்த்தோம். 9 வயசாகும்போது அவங்க மாமாமார் சொன்னாங்க, வாங்க எங்ககிட்டே பிள்ளைய வச்சுக்கிட்டீங்களே, அப்பா அம்மா இல்லாமல் தான் நாங்கள் மாமாவில் சித்தப்பாலாம் இருக்கல, அது பிள்ளைங்க எங்கள் குடும்பத்தோடு கற்கணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க. 10 நாளைக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. 10 நாள் ஆச்சு, திரும்ப வரல. மறுபடி தேடி பார்த்தோம், கிடைக்கல. அந்த பிள்ளையை எங்கே கொண்டு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கு பிறகு எங்களுக்கு செய்தி வந்துச்சு, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்ட்டு. 9 வயசு பிள்ளைக்கு. நல்லா கவனிங்க. என் மனைவி 3 நாள் சாப்பிடவே இல்லை. அழுகிறா 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 அழுகிறா. ஐயோ, நான் அந்த பிள்ளைய ஆண்டவருக்குள் நல்லா கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேனே, பிடிச்சிட்டு போய் இந்த மாதிரி 9 வயசில் 9 வயசு பொண்ணை ஒரு துப்பாக்கி ஏந்துகிற கிரிமினலுக்கு கல்யாணம் கட்டி வச்சுட்டாங்க. அவன் பேர் வினோத். நல்லா கவனிங்க. வினோதுக்கு கல்யாணம் கட்டி வச்சதுன்னு அவன் துப்பாக்கியோடு தான் தெரியுமா. ஒரு சின்ன கான்ட்ராக்டர், பெட்டி கான்ட்ராக்டர். நான் பகல் நேரத்தில் தான், ராத்திரி நேரத்திலாம் கொள்ளையடிக்கிறது வேலை. பயங்கரமான ஆளாக இருந்தான். அப்படி இருக்கும்போது பொண்ணு கூப்பிட்டு போகும்போது அங்கே பீகாரில் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சொம்பில் அரிசியை வச்சு அதை தட்டி விடணும். பொண்ணு வீட்டுக்குள்ளே பொருட்களை தட்டி விடணும். தட்டி விட்டுட்டு ஒரு இந்து மந்திரம் சொல்லுவாங்க, அதை சொல்லிவிட்டு உள்ளே போகணும் வீட்டுக்குள்ளே. இவன் அது பக்கத்தில் போனோடனே சொன்னால், நான் தட்டவும் மாட்டேன், நான் மந்திரம் சொல்லவும் மாட்டேன், நான் இயேசுவுக்கு சொந்தம். 9 வயசு தான் ஆயிடுச்சு. 4 வருஷம் தான் எங்களோட இருந்தா. 9 வருஷம் தான் ஆயிடுச்சுது. தட்ட விட மாட்டேன்னா. அவனுக்கு கோவம் வந்துட்டு உடனே துப்பாக்கி அவனுடைய சகோதரர் வச்சுருந்தான், கொண்டா சுற்றுமே. அவன் சொன்னா, செத்தாலும் சாவேன், இயேசுவை மறுதளிக்க முடியாது. நல்லா கவனிங்கம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. இயேசுவை மறுதளிக்க முடியாது. அடிச்சு உங்கள் அப்பா வீட்டுக்கு போடின்னு. அப்பா தான் இல்லையே, மாமா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டான். 3 வருஷம் யாரும் பார்க்க வரல. இப்போ தான் ஏஜுக்கே வர்றா. இப்போ தான் திருமணம் செய்கிறதுக்கு பருவம் அடைகிறாள். 11 வயசில் 10 வயசு வந்துட்டான். 12 வயசு. இவனுக்கு செய்தி போச்சு மாப்பிள்ளைக்கு. கொஞ்சம் மாட்டான். அவனுக்கு ஒரு தம்பி இருக்கான், ராகேஷ்னு ஒரு தம்பி, ராஜேஷ்னு ஒரு தம்பி. ராஜேஷ்ங்கிற தம்பியை ரொம்ப நேசிச்சாமே வினோத். என்ன நடந்தது? இந்த ராஜேஷ் ரத்தம் கக்க ஆரம்பித்தான். ரத்தம் கக்குனா எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, மந்திரவாதிலாம் கூட்டு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. பனாரஸ்ன்னு சொல்கிற காசியில் இருக்கிற ஹிந்து யூனிவர்சிட்டியில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு அவனை சேர்த்தாங்க. பெரிய பெரிய ஊசி போட்டு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. டாக்டர் சொல்லிட்டார், தூக்கிட்டு போயிருங்க, இதுக்கு மருந்து இல்லை, இவனை 2 நாளில் செத்து போவான்னு சொன்னேன். அவனை தூக்கிட்டு அழுதுகிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. கடன் வேறு ஆகிப்போச்சுது. இப்போ வினோதுக்கு யோசனை வந்தது, எனக்கு பெஞ்சாதியாக வந்து ஆனால் வாழாத அவள் இயேசுன்னு ஒரு தெய்வத்தை சொன்னார, நான் ஒன்று செய்யணும், அவள் வேணா ட்ரை பண்ணி பார்க்கட்டும்னு சொல்லி அவளை கூப்பிட்டு விட்டான். 3 வருஷம் கழிச்சு அவள் வந்தா. என்னன்னு கேட்டா, என் தம்பி சாக கிடக்கிறான்னு. 2 நாள் தான் டாக்டர் கொடுத்துருக்காரு. ரத்தமாக வாந்தி எடுக்கிறான், பக்கெட்டாக வாந்தி எடுக்கிறான். அவன் சாப்பிட்றதில்ல, அப்படியே மயக்க நிலையில் கிடக்கிறான், செத்து போவான். என் தம்பியை நேசிக்கிறேன், நீ மட்டும் உன் இயேசுவை சொல்லி ஜெபம் பண்ணி அவனுக்கு உயிர் வந்துட்டுனா. நல்லா கவனிங்க, பேர் சொல்லி தான் சொல்கிறேன். உயிர் வந்துட்டுனா அந்த இயேசுவை நானும் பின்பற்றேன். அவன் என்ன சொன்னா தெரியுமா? இது என் இயேசுக்கு லேசான காரியம். நீ முதல்ல பாவத்தை அறிக்கை செய்து நீ இன்றைக்கி எனக்கு உடன்படிக்கை பண்ணி கொடு, நான் இனிமேல் துப்பாக்கி எடுக்க மாட்டேன், பைபிள் தான் எடுப்பேன்னு சொல்லு. அவன் யோசித்தான், துப்பாக்கி இல்லாமல் என்னால் வாழ முடியாது, எனக்கு நிறைய எதிரி இருக்காங்க, அவங்க என்னை கொன்றுவாங்க. அவன் கேட்குறாப்புல இல்லை. இவன் சொன்னால் நான் ஜெபம் பண்ண முடியாது. அவன் சொன்னான், கடைசியில் தம்பி மேலே வச்ச அன்புனால நீ ஜெபம் பண்ணுனா. இவளுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்துருந்தெல்லாம் சண்டே ஸ்கூல் பாட்டு தான். வானத்தை பாரு, ஆகாயத்து பறவைகளை பாரு அப்படிங்கிற சின்ன சின்ன சண்டே ஸ்கூல் பாடல். அவளுக்கு வேறு ஒன்றும் தெரியாது.
வசனமும் தெரியாது. 9 வயசு பிள்ளை, பைபிளும் கையில் கிடையாது. பைபிள் இல்லாமலே ஆண்டவருக்குள்ளே இருந்திருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச பாட்டு, ஒரு நல்ல பாட்டு, உப்பரி தேக்கோ சிடியாக்கோ தேக்கோ போத்தாக நஹி காத்தாக நஹி ஏசு ஜிந்தா ஹை ஜிந்தா, ஏசு ஜீவிக்கிறார் இந்த பாட்டு தான் தெரியும் அவளுக்கு. இதை என்ன செஞ்சான்னா, முழங்கால நின்று பாடிக்கிட்டே இருக்க அவன் ராஜேஷ் எந்திரிச்சு உட்காந்து எனக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டான். இன்னைக்கு ஊழியக்காரனாக மாறிடான். துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு வினோது தான் வீட்டிலையே ஒரு ஆராதனை நடத்தியிருக்கான். இயேசுவெல்லாம் அவனுக்கு சரியாக தெரியாது. அதுக்கு பிறகு பைபிளை படித்து அதை வச்சுக்கொண்டு வீட்டில் பயங்கர கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டு, பெரிய கூட்டம், நிறைய வருஷம். இது எங்களுக்கு காதுக்கு வந்தது. எங்களை விட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தனால, கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாங்க. அது எங்கள் காதுக்கு வந்த உடனே மறுபடியும் அவனை கூப்பிட்டு, அவனுக்கு இருந்த கிருபையை பார்த்து, அவன் சாட்சியை கேட்டு அவனை பைபிள் ஸ்கூலில் படிக்க வச்சு, இந்த நாசரிகஞ்சின்னு ஒரு ஊரில் 23 கிலோமீட்டர் தூரத்தில் அங்கே போய் ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே ஊழியக்காரனை வச்சோம். அவனுக்கு 2 பேருக்கும் நல்ல கிருபை உண்டு. மனைவி இல்லாமல் எங்கேயுமே போக மாட்டான். மனைவி எப்பவும் கூப்பிட்டு போவான். இவன் நான் ஜெபம் பண்ணுவான், இவன் கை வச்சு வசனம் பேசுவான். அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு வியாபாரிகள் அரிசி பருப்பு மொத்தத்தில் எடுத்து வயலில் எடுத்து மொத்த வியாபாரியாக இருந்தவங்க, பெரிய பணக்கார குடும்பம். அவங்கள 4 மருமக்கமாரும் உண்டு. செய்வனையினால் அந்த 4 மருமக்கமாரும் ஒவ்வொரு வாரம் ஒரு மருமக நாயை மாதிரி 4 காலம் நடப்பாங்க, நாக்கை தொங்க போட்டுட்டு. நான் சொல்கிறத புரியணுன்னா வந்து பாருங்கள். நாய் மாதிரி நடப்பாங்க. இந்த ஆலயத்தை பற்றி கேள்விப்பட்டு இவங்களை கூப்பிட்டு அங்கே ஜெபம் பண்ணா முழு குடும்பம் விடுதலை ஆயிடுச்சு. ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க, ஆண்டவர் ஆராதிக்க வர ஆரம்பித்தாங்க. இதை கண்ட எதிரிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அங்கே இருக்கிற கிறிஸ்தவத்தின் எதிரிகள் ஒரு நாள் ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பாமை கொண்டு ஆராதனையில் போட்டு பாஸ்டரை சுட்டாங்க. ஆனால் கொஞ்சம் குறி தவறினதுனால குடல் அறுந்து போச்சு, இருதயம் தப்பிட்டு. எங்களுக்கு செய்தி வந்தவொடனே அவரை தூக்கி கொண்டு வந்து குடல் 9 அங்கலத்தை அறுத்து 9 மாதம் பேசக்கூடாதபடி வச்சுருந்தோம். நல்ல கவனிங்க. அநாத பிள்ளையினால் நடத்தப்பட்ட ஒரு கிரிமினல் ஆண்டவருக்காக வலுக்கட்டாயமாக ஊழியம் செய்த ஒரு குடும்பத்தை முழுவதுமாக மந்திரவாதத்திலிருந்து விடுதலையாக்கின அவர்களுக்கு நடந்ததெல்லாம் துப்பாக்கி சூடு தான். அதில் தாங்க நாங்கள் ஊழியம் செய்கிறோம். அந்த பகுதிகளில் தான் ஊழியம் செய்கிறோம். நல்லா கவனிங்க. கேஸ் நடந்தது. 9 மாதத்தில் பேச ஆரம்பித்த உடனே நான் சொன்னேன், எங்கே போக விரும்புகிற வினோத்? என்னை அங்கேயே அனுப்புங்க. நான் தான் அது என் பிள்ளை மாதிரி அவளை வளர்த்ததுனால, நீ எனக்கு மருமகண்டா, நீ இழத்து என் பிள்ளைய விதவையக்க விரும்பலன்னு சொல்லிட்டு வாரணாசியில் ஒரு பார்டரில் கொண்டு வச்சோம். அங்கேயும் பெரிய கிரியல் நடந்ததெல்லாம் பெரிய கதை. அங்கேயும் ஒரு பெரிய சபை உண்டாக்கிடுச்சு. ஆனால் என்ன சொல்ல வரும் தெரியுமா? இந்த மந்திரத்தில் 4 மருமக்கமாரும் ஒரு வாரம் ஒருத்தி 4 காலம் நடந்த அந்த பிள்ளைகளில் ஒருத்தி இன்றைக்கு ஊராக தனியாக போய், அவளுக்கு பிள்ளை இருக்கிறாங்க, அவளுக்கு வளர்ந்த பிள்ளைங்க இருக்காங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு புறப்பட்டுருவா பைபிளை தூக்கிட்டு. கணவன் வியாபாரத்துக்கு போயிடுவான். அந்த பெண் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா. பார்க்கால அவளை பார்த்தா சவே நட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருப்பா. ஊராக போய் ஏசு விடுவிக்கிறார் என்று சொல்கிறா. ஏசு விடுவிக்கிறான்னு சொல்கிறா. நான் ஒரு நாள் அவளை கேட்டேன், உனக்கு பயமா இல்லையாம்மா? உன் கணவன் உன் கூட வர முடியாது, ஏன்னா அவர் பிஸ்னஸை பார்க்கணும். உன் பிள்ளை உன் கூட வர முடியாது, ஏன்னா அதுக்கு ஸ்கூலுக்கு போகணும். நீ இப்படி தனியாக போறிய. அவள் சொன்னா, அங்கிள் ஏசு எங்கள் குடும்பத்தை விடுதலை வச்ச மாதிரி ஊரங்க எத்தனை பேர் கட்டப்பட்டு இருக்கிறாங்க. எங்கள் குடும்பத்தை மந்திரவாதமும் சைவனையும் சூனியமும் அழிச்சது மாதிரி என்னை சுற்றி கிராமங்களில் எங்கள் சொந்தக்காரங்க கூட உத்தரப்பிரதேச வரைக்கும் போயிடுவா, பீகார்ல இருந்து தனியாக போயிடுவா. ஒரு ஆராதனைக்கு வந்தா கூட கையில் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு நடந்தே போயிடுவா வீட்டுக்கு. 23 கிலோமீட்டர் நடக்கிறது ரெடி ஆயிடுவா. அவ்வளோ வைராக்கியமாக நினைக்கிற ஒரு பிள்ளை. அவளை சொன்னது தான், என் ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கும்போது
என் பாதுகாப்பு பெருசு இல்லை. என்னை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்தாங்களே, சுட்டது உண்மைதான். அந்த பாஸ்டரே சுட்டது உண்மைதான். அவ பேர் பிரியங்கா. கம் அண்ட் see. நல்லா கவனிங்க. அவ அடிக்கடி சொல்லுவா, அங்கிள் தமிழ்நாடை விட்டு பீகாரில் வந்து எங்கள் குடும்பத்தை விடுதலை ஆக்கணும்னா நான் பீகாரில் இருந்துட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறது பெரிய காரியம் இல்லை. குடும்பம் இருக்குது, பெரிய வீடு இருக்குது, நல்ல வியாபாரம் இருக்குது, எனக்கு வண்டி இருக்குது, கார் இருக்குது. ஆனாலும் பஸ்ஸில் ஏறி தனியாக போவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் கார் எடுத்துகிட்டு போயிடுவார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாள் 27, 28, 29 3 நாளைக்கு 8000 பேர் வருவாங்க உபவாசத்துக்கு. சபை தலைவர்கள் மாத்திரம், மற்றவங்களாம் அங்கங்கே உபவாசிக்கிறாங்க. சபை தலைவர்கள் மாத்திரம், சண்டே ஸ்கூல் பண்ணுறவங்க எல்லாம் அதில் முன் வரிசையில் பார்த்தீங்கன்னா அவள் தான் இருப்பாள். அவளுக்குள்ளே இருக்கிற தீ அப்படியே எல்லாருக்குள்ளேயும் பரவும். அவள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான்னா நான் அங்கேருந்து பார்த்து ஸ்டேஜ்லேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவள் ஜெபிக்கும் போது பின்னால் இருக்கிற எல்லாரும் அதே பாரத்தோடு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம். எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் கன்னியாகுமரியில் இல்லாத மந்திரமா? தமிழ்நாட்டிலே அதிக சேவனை செய்யப்படும் இந்த மாவட்டம் தான் தெரியுமா? டு யூ நோ தேட்? கிறிஸ்தவர்கள் அதிகம் இருக்கிற இந்த மாவட்டத்தில் தான். இந்தியாவினுடைய மற்ற பகுதியில் விட்டுருங்க, தமிழ்நாட்டிலேயே அதிக செய்வனையும் மாந்திரீகமும் செய்யப்படுறது இந்த மாவட்டத்தில் தான். தேவன் உன்னை தெரிந்து கொண்டதற்கு நோக்கம், உன்னதமானவருடைய உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வவல்ல அவருடைய நிழலில் தங்குவான் என்பது உனக்கு வெளிப்படுத்தி உன்னை அழைத்து அவருடைய செட்டைகளின் பாதுகாப்பில் கொண்டு வந்திருக்கிற உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவது மாத்திரமல்ல, உன்னை கனப்படுத்துவதற்கு விரும்புகிறார். நீ மாத்திரம் அவருக்காக பேசுவதற்கு உன் வாயையும் உன் கைகளையும் உன் பையையும் திறப்பதற்கு ஆயத்தமானால் அவரே வந்து சொல்லுவார். இங்கே அவரை கூப்பிட்டு ஜெபிக்கல, அவன் இந்த ஆள் அவரை கூப்பிட்டு சொல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இயேசு சொன்னான், பக்கத்து வீட்டுக்காரங்க தான் தேவனை பற்றி சொன்னான். என் தேவன் என் அடைக்கலம், உனக்கும் செய்ய முடியும்னு சொன்னான். என்னை காக்கிறவர் உன்னையும் காப்பான்னு சொன்னான். அதை பார்த்த ஆண்டவரே இறங்கி வந்து, நான் அவனோடு கூட என் நாமத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன், அவனை தப்புவிப்பேன், அவனை ஏந்துவேன். உனக்கு பாதுகாப்பு வேணுமா? கனம் வேணுமா? உன் பிள்ளைகள் காக்கப்பட வேண்டுமா? ஒரு தீர்மானம் எடுங்கள். இனி நான் சும்மா இருக்கக்கூடாது. அன்னைக்கு 4 குஷ்டரோகிகள் சொன்னார்கள், நாம் விடியும் வரை அரண்மனையில் இருக்கிற ராஜாக்களின் பிள்ளைகளுக்கும் பட்டணத்தில் இருக்கிறவர்களுக்கும் சொல்லாமல் போனால் குற்றம் நம்மேல் சுமருமே. 4 பேரும் குஷ்டரோகி தான். நாய்க்கு போடுற மாதிரி தான் சாப்பாடு நாள் அவங்களுக்கு போடுவாங்க. ஆனால் சாப்பாடு கொடுக்குறவனுக்கு சாப்பாடு இல்லை. இவங்கிட்ட எக்கச்சக்கமா எதிரியினுடைய எல்லாம் கடந்துச்சு. நாம் செய்கிற காரியம் நல்லதில்லை. நாம் மாத்திரம் சொல்லாமல் போனால் குற்றம் நம்மேல் சுமருமே. எல்லாரும் கண்களை மூடலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.